Taste the Daily. மக்கா வணக்கம்டே. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க. திமுக கும்பல் தேர்தலை நியாயமாக நடத்த மாட்டாங்கன்னு மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தியிருக்காங்க. திருமங்கலம் ஃபார்முலாவில் ஆரம்பித்து ஈரோடு பட்டி ஃபார்முலா வரைக்கும் திமுக ஆட்சியில் இடைத்தேர்தல் எப்படி நடக்கும்னு அதிமுககாரங்க மட்டும் இல்லை, பொதுமக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், இப்போ திமுக கும்பல் மக்கள் பேசுகிற பேச்சை சமாளிக்க முடியாமல் என்னென்னமோ கட்டுக்கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் ஐயா ஆர்எஸ் பாரதி வந்து முட்டு கொடுத்து பேட்டியெல்லாம் கொடுத்தாரு, எதுவும் எடுபடலை. ஈரோட்டில் கலகம் போட்ட கரகாட்ட கூத்தெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாதா என்ன? மறந்துருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி விரிவான செய்திகளில் சொல்கிறேன். இப்போ போய் குறுஞ்செய்தி பார்த்துட்டு வாங்க. காஞ்சிபுரத்தில் காக்கி சட்டை போட்டவங்களுக்கே பாதுகாப்பு இருக்க மாட்டேங்கி. டில்லி ராணிங்கிற பெண் போலீஸுக்கு யூனிஃபார்மில் இருக்கும்போதே வெட்டு விழுந்திருக்கு. பட்ட பகலில் போலீஸுக்கே வெட்டு விழுகுதுன்னு சொன்னாக்க பொதுமக்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டையில் ஆவின் வண்டியை மறித்து திமுக பிரமுகர் தகராறு பண்ணியிருக்கார். காசு கொடுத்துட்டு வண்டியை எடுன்னு பிரச்சனை ஒண்ணுதாங்கப்பா. 60 வருஷத்துல எங்க வண்டியை மறித்து யாரும் இப்படி காசு கேட்டதில்லைன்னு ஆவின் மேனேஜர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. சென்னை அடையாறு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் குடி தண்ணியில் கழிவு தண்ணி கலந்து வருதான். மெட்ரோ தண்ணியை குடிச்சிட்டு பல பேர் வாந்தி மயக்கம்னு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களாம். சிங்கார சென்னைன்னு கலர் கலராக விளம்பரம் பண்ணா போதுமா, நல்ல தண்ணி கொடுக்க வேண்டாமன்னு ஜனங்க கொந்தளிக்கிறாங்க. திருநெல்வேலி பக்கமெல்லாம் கூலிப்பட தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு. யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு திமுகவோட கூட்டணி கட்சி தலைவர் புலம்பியிருக்காரு. கூட்டணி கட்சிக்காரங்களே சொல்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி சந்தி சிரிக்குதுன்னு பாருங்க. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். நேற்றுல இருந்து விளம்பர கம்பெனி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு. அமைச்சர் முத்துச்சாமியில் ஆரம்பித்து ஆர்எஸ் பாரதி ஐயா வரைக்கும் செய்தியாளர்கள் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பாவம், யாருப்பா இவங்களை அள வைக்கிறதுன்னு விசாரிச்சா வேற யாரும் இல்லை, வழக்கம் போல் நம்ம அதிமுக தான். ஒன்றும் இல்லை, தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொன்னாங்கல்ல, அதில் நடுங்கி போய் கிடக்கு திமுக வட்டாரம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிச்சிட்டாங்க. திராவிட மாடல் கும்பல் தேர்தலை நியாயமாக நடத்தாது, அராஜகம் பண்ணும், அதனால் இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு அதிமுக அறிவித்தது. இது சம்பந்தமாக தனியார் தொலைக்காட்சியில் நடத்தின ஒரு கருத்து கேட்புல அதிகமான மக்கள் அதிமுக சொல்கிறது சரிதான், தேர்தல் நியாயமாக நடக்காதுன்னு 80% மக்கள் சொல்லிட்டாங்க. இதில் பதறி போன திமுக கும்பல் நாங்கள் ரொம்ப நல்லவங்க பாசுன்னு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு அத்துமீறலும் நடக்கலை, ஒரு தப்பும் நடக்கலை. ஜனங்க வர்றாங்க, வேண்டான்னு சொல்லணுமா? இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆடு மாடு மாதிரி அடைச்சி வைக்கல. இந்த காலத்தில் ஆடு மாடு மாதிரி யாரையாச்சும் அடைச்சி வைக்க முடியுமா? ஏதாச்சும் பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க. வந்து ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணல, எங்கள் பின்னாடி தான் வராங்க. இன்னும் சொல்லப்போனால் பல இடத்துல ஏன் எங்களை கூப்பிடலன்னு சண்டை. சரி, வந்து இவ்வளோ பேர் உட்காடுறாங்களே, முதல்ல வந்து மரத்தடியில் உட்காந்தாங்க, ரோடு ஓரத்தில் உட்காந்தாங்க, இவ்வளோ பேர் உட்காடுறாங்களே, அவங்களுக்கு ஒரு நாள் அது இல்லைனாக்கா அதை கேட்பாங்க. இத்தனை பேர் வந்து உட்காந்தாங்களே, ஒரு பந்தல் கூட போட்டு அவங்களை உட்கார வைக்க முடியலையான்னு கேட்பாங்க. அதுக்காக பந்தல் போட்டுது. சரி, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்குனாக்க சரி கொஞ்சம் ஒரு சாப்பிடும்போது ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக சைடில் வந்து ஒரு கீத்து வச்சு தான் அடைச்சாங்க. அமைச்சர் சொல்கிறத கேட்டீங்களா? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எந்த தப்பும் நடக்கலையாம். மக்கள் அவங்களா வந்தாங்களாம், நிழலுக்காக இவங்க பந்தல் போட்டாங்களாம், பசிக்குமேனு சோறு போட்டாங்களாம். சரி சார், கரகாட்டம் போட சொல்லி எந்த மக்கள் சார் கேட்டாங்க? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்போ எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு மக்களை ஆடு மாடுகளை அடைக்கிற மாதிரி பட்டியில் அடித்து அவங்க ஓடிடக்கூடாதுன்னு கரகாட்டம் போட்டு சினிமா படம் போட்டு என்னென்ன அட்டூழியம் பண்ணீங்க.
திமுக அறிமுகப்படுத்தின இந்த பட்டி ஃபார்முலாவும் பரிசு பொருட்களும் தான் இன்னைக்கு மக்கள் அதிமுக எடுத்த முடிவு சரின்னு சொல்ல காரணம். கொலுசு குக்கர்னு கொஞ்சம் நஞ்சமாக கொடுத்தாங்க. வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்கிச்சு இந்த திமுக கும்பல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இம்புட்டு அட்டகாசம் பண்ண திமுக விக்கிரவாண்டி தேர்தலை மட்டும் நியாயமாக நடத்த போவதாக்கும். இப்போவே 9 அமைச்சர்களை களத்தில் இறக்கிட்டாங்க. இன்னும் நிறைய அட்டகாசம் பண்ணி மக்களை பாடா படுத்துவாங்க. இதில் சூப்பர் மேட்ரு என்ன தெரியுமா? தேர்தலில் போட்டி போடாமல் பிரச்சாரம் பண்ணாமல் தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு ஒட்டுமொத்த பித்தலாட்ட கும்பலையும் அதிமுக மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது தான். தனியார் தொலைக்காட்சியில் அதிமுகவோட முடிவு சரின்னு 80% மக்கள் சொல்லியிருக்காங்களே, அதுதான் 2026 ஆட்சி மாற்றம் நடக்க போகிறதுக்கு சாட்சி. திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சவராக போயிட்டுன்னு நாம சொன்னால் உடன்பிறப்புகள் நம்ப மாட்டாங்க. கூட்டணி கட்சி தலைவர் ஒருத்தரை இன்னைக்கு சொல்லியிருக்காப்புல, கூலிப்படைகள் அதிகமாயிட்டு கூலிப்படையோட தயவுல தான் உயிர் வாழ வேண்டியிருக்கு, யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குன்னு புலம்பி தள்ளியிருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளரான கே பாலகிருஷ்ணன். திருநெல்வேலியில் ஒரு காதல் திருமண விவகாரம் பெரிய பிரச்சனையாகி கம்யூனிஸ்ட் ஆஃபீஸை அடித்து நொறுக்கிட்டாங்க. திமுக ஆட்சியில் திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியோட ஆஃபீஸ்க்கே பாதுகாப்பு இல்லையா? சட்டம் ஒழுங்கு இம்புட்டு சீரழிஞ்சு போச்சான்னு சமூக ஆர்வலர்கள்லாம் சங்கடப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தாக்குதல் சம்பந்தமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு. அந்த பேட்டியில் அவர் சொன்ன கருத்து, விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களோட நிலைமை எம்புட்டு மோசமாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு எப்படி சந்தி சிரிச்சிட்டு இருக்குன்னு சொல்லும்படியாக இருந்துச்சு. திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்படிப்பட்ட படை கூலிப்படையை வைத்து இயக்குகிற கூட்டம் நிறைய இருக்கு. இதெல்லாம் காவல்துறைக்கு ஒன்றும் நாங்கள் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எனவே இந்த 2 சக்திகளையும் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை குறிப்பா இந்த கூலிப்படைகளை முழுவதும் அடையாளம் கண்டு, இல்லைன்னா நாளைக்கு யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இருக்காது. யாருடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கும்? அவன் நினைச்சா அவனுடைய அனுதாபத்தில் தான் நாமெல்லாம் உயிர் வாழ்ற மாதிரி இருக்கு. இப்ப கூலிப்படையினுடைய அனுதாபத்தில் தான் மற்றவங்க உயிர் வாழ்ற மாதிரி. கேட்டீங்களா? கூலிப்படைகள் அதிகமாயிட்டான். கூலிப்படைகளோட தயவுல தான் ஜனங்க உயிர் வாழுதாங்களாம். யாருக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு கூட்டணி கட்சி தலைவர் புலம்புற அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சி லட்சணமாக நடந்துகிட்டு இருக்கு. திருநெல்வேலியில் 3 வருஷத்துல எம்புட்டு கொலைகள் நடந்திருக்குன்னு ஐயா பேசியிருக்காப்படி. என்ன கூட்டணியில் இருக்கிறதால ரொம்ப ஆக்ரோஷமாக பேசாமல் தடவி கொடுத்து சொல்லுதாரு. என்னதான் மூடி மறைச்சாலும் ஜனங்களுக்கு தெரியும்ல, விளம்பர கும்பல அமைதி பூங்காவை அலங்கோலம் ஆயிட்டுங்கிற உண்மையை மக்கள் மன்றத்தில் யாராலையும் மறைக்க முடியாது. மக்கா, நான் சொல்கிறது உண்மைதானப்பா? மக்கா, ஐயா ஸ்டாலினோட திராவிட மாடல் ஆட்சியில் இல்லாத அட்டூழியமெல்லாம் நடக்குன்னு நாம் சொன்னால் ஐயா நம்ப மாட்டார். விடியல் ஆட்சி பொற்கால ஆட்சின்னு அவரோட ஆட்சிக்கு அவரே சர்டிஃபிகேட் கொடுத்துப்பார். சரி, ஐயா நாம் சொல்கிறத நம்ப வேண்டாம். ஆவின் நிறுவனத்தோட மேனேஜர், அரசு ஊழியர் ஒருத்தர் 60 வருஷத்தில் இப்படி ஒரு அட்டகாசம் நடந்தது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. ஐயா அவர் சொல்கிறதையாவது நம்புறாரான்னு பார்ப்போம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பக்கம் மங்களம்பேட்டை பேரூராட்சி இருக்குது. இங்கே இருக்கிற ஆவின் கடைகளுக்கு பால் பாக்கெட் போடுறதுக்காக சேத்தியாத்தோப்பு ஆவின் பண்ணையிலேருந்து ஆவின் பால் வண்டி வந்திருக்கு. இந்த வண்டியை திமுக பிரமுகர் ரஞ்சித்துங்கிறவர் வழிமறைச்சிருக்காரு. போதையில் காசு கேட்டு வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. ஒன்றுமில்லைங்க, இந்த திமுக கும்பல் டோல்கேட் நடத்திட்டு இருக்கு போல. சுங்க வசூலுங்கிற பேரில் ஆவின் வண்டி உட்பட எல்லா வண்டிகளையும் மடக்கி காசு பறிச்சுக்கிட்டு இருக்காரு. இது சம்பந்தமாக ஆவின் மேனேஜர் மங்களம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 60 வருஷமாக ஆவின் கம்பெனி நடக்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சின்னு எங்கேயுமே ஆவின் வண்டியை மறித்து வசூலுங்கிற பேரில் காசு வாங்கினதே இல்லை. ஆனால் இப்போ மங்களம்பேட்டை பேரூராட்சியில் தொடர்ந்து தகராறு நடக்கு. திமுக பிரமுகர் ரஞ்சித் பால் விநியோகம் பண்ண விடாமல் அடிக்க முயற்சி பண்ணியிருக்காருன்னு புகார் கொடுத்துருக்காரு. 60 வருஷத்தில் இல்லாத ஒரு வசூல் கலாச்சாரம் இப்போ தான் வந்திருக்குன்னு ஆவின் மேனேஜர் கம்ப்ளைண்ட் கொடுக்காரு. கவர்மெண்ட் வண்டியோட நிலைமையே இப்படின்னா மற்றவங்க நிலைமை என்ன? ஐயா கருணாநிதி காலத்தில் பண்ண அட்டகாசங்களை விட அதிகமான அட்டகாசங்களை உடன்பிறப்புகள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயா ஸ்டாலின் இதையெல்லாம் உணரணும். இல்லைன்னா 8 கட்சி இல்லை
80 கட்சி கூட்டணி வச்சாலும் மக்கள் தூக்கி கடாசிட்டு போயிடுவாங்க. என்ன மக்கா, நான் சொல்றது சரிதானே? அப்பா, இங்கே இவக இப்படின்னா அங்கே அவக அப்படின்னு சொல்கிற மாதிரி ரயில் விபத்துகள் அடிக்கடி நடக்குது ஐயா. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா சும்மா நின்றுக்கிட்டு இருந்த ரயிலில் சரக்கு ரயில் மோதி பெரிய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஏன் நடக்கு, எப்படி நடக்குன்னு ஒன்றும் புரியலை. மாநிலத்தில் ஓட்ட உடசல் பஸ்ஸுன்னா மத்தியிலே இந்த ரயில்கள், இதுக்கெல்லாம் எப்போ தான் முடிவு வரும்னு தெரியல மக்கா. சரி மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.